அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இந்த 2025க்கான அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களே. கிட்டத்தட்ட நமக்கு 2292 வேகன்சி அஃபிஷியலாகவே 38 மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மினிமம் 10வது படிச்சிருந்தாவே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு என்ன எலிஜிபிலிட்டியாக இருக்கணும், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், இதற்கான சம்பளம் ஓகேங்களா, இதற்கான சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம அதில் சப்மிட் பண்ணணும், எப்படி கரெக்டாக நம்ம வந்து நம்முடைய அப்ளை பண்ண பிடிஎஃபை நம்ம டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக நான் பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் கொடுத்துட்றேன். ஸோ அதேமாதிரி நீங்கள் பார்த்து ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா, நானே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி தருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுதான் ஓகேங்களா. ஏன்னா எல்லாருக்கும் ரிப்ளை கொடுக்கணும். ஸோ அதனால தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக அரசு வேலைக்கு போகணும்னு துடிச்சிட்ருக்கிற அனைவருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன அப்டேட்ன்றதை தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு அஞ்சல் துறையில் 2292 அஃபிஷியலாக வேகன்சி காலி இடங்கள் கொடுத்துருக்குறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வேலைக்கு மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். மார்க் வச்சு மட்டுமே, உங்கள் 10வது மார்க்கை வச்சு மட்டுமே ஒரு வேலை, அரசு வேலை வாங்குவதுன்றது ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் கொடுத்து உடனே நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் ப்ராசஸிங்கே இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? புரியும். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்திய அஞ்சல் துறையிலேருந்து தான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்குது. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். இது ஒரு நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் 2292 அஃபிஷியல் வேகன்சி. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பணியிடம் தமிழ்நாடு, இந்தியா, அதாவது பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே 38 மாவட்டத்தில் எங்கே வேணுனாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். இதில் அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற ஒர்க் பண்ணுற, அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் டிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற பக்கத்தில் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அதில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ உங்களுக்கு அங்கே தான் வந்து போஸ்டிங்கை கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக ஆரம்ப தேதி 10/2/2025 இந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசி தேதி 3/3, அதாவது மார்ச் 3ஆம் தேதி 3வது மாதம் 2025 வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 நாள் கிட்டத்தட்ட ஆகுது. யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கோ எல்லாருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேலைன்றது ஈஸியாகவே கிடச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் காம்படிஷன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலைன்றது வாங்கிக்க முடியும். எனக்கு எப்படி கிடைச்சதுன்றதை நான் வீடியோவில் தொடர்ச்சி சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் இதில் வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா? ஸோ வழக்கம் போல தாங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக், இந்த 3 விதமான போஸ்ட் வேலைக்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, டக் சேவக் போஸ்டிங்க்கு இதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து தெளிவாக புரியும். ஓகேங்களா?
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதற்கான சம்பளம். ஓகேங்களா, இதற்கான சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு, ஓகேங்களா, பர் மந்த்துக்கு 12,000 ஸ்டார்ட் ஆகி 29,380 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலியிடம் அப்படின்னு பார்த்தோம்னா 2,292 வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருந்தாவே போதுமானது. அதற்கு மேலே நீங்கள் வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜின்னு சொல்லி எது முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். மினிமம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எடுக்கிறது 10வது மார்க் வச்சு தான் இந்த வேலையானது உங்களுக்கு வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வயது வரம்பு. எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்குதா, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 40 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஓபிசிக்கு 3 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்னென்னா இப்போ 18லேருந்து 40 வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அதில் ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் வரவங்களா இருந்தீங்கன்னா 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 வருஷம், அதாவது 45 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரியில் வரவங்க அப்படின்னா நீங்கள் 50 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பிடபிள்யூ கேட்டகரியில் எஸ்சி எஸ்டி வரீங்கன்னா அதில் நீங்கள் 55 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பிடபிள்யூ கேட்டகரியில் ஓபிசியில் வரவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 53 வயசு வரைக்கும், ஓகேங்களா, 53 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னாக்க வயது தளர்வு கொடுத்துருப்பது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது நமக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் நம்ம வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விண்ணப்ப கட்டணம். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி டிரான்ஸ் உமன் இந்த கேட்டகரியில் பிடபிள்யூ கேட்டகரியில் வரவங்களுக்கு கட்டணம் கிடையாது. ஓகேங்களா, மீதி யாருக்குமே சரி இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்காங்களா பிசி, எம்பிசி, பிசி, எம்பிசி, பிசிஏ, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து அப்ளை ஃபீஸ் வந்து கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நானே பே பண்ணிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை வேண்டாம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான கஷ்டமும் வேண்டாம். ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ணுறவங்க வந்து நானே அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேர்வு செய்யும் முறை. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க மெரிட் லிஸ்ட்டு பேஸ்டு 10th மார்க், அதாவது உங்களுடைய 10வது மார்க்கை மட்டுமே வச்சு உங்களுக்கு இந்த அரசு வேலை வழங்குறதுனால ரொம்ப 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 ஈஸியாக வாங்கிக்க முடியும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இதில் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் போகிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் மார்க்கில் அது மெரிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதிக மார்க் எடுத்துருந்தீங்கன்னா மெரிட் பண்ணுவாங்க. அதை டைரெக்டாக உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. உங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக ஒரிஜினல் தானே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாப் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் வந்து ப்ராசஸிங் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக முக்கிய தேதி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஆகி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேலே ஆகுது. ஸோ அப்ளை பண்ணுற கடைசி நாள் வந்து 3, அதாவது மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண தெரியாதவங்க அப்ளை பண்ணுற வீடியோஸ் வந்து நான் வேணும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து போடுறேன். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.